Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம ரம்லிஸ் கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான மாவே அரைக்காத 10 நிமிஷத்துல தோசை எப்படி ரெடி பண்றதுன்றத பார்க்க போறோம். இதுக்கு அரிசி உளுந்து எதுவும் ஊற வச்சு அரைக்க வேண்டாம். வீட்ல இருக்கிற மூணு பொருட்கள் வச்சு தான் இந்த தோசை செய்ய போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய ரம்லிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி புது வீடியோக்கெல்லாம் உங்களை தேடி வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவை, அதிலே 3/4 கப் அளவுக்கு தயிர், மொத்தமாக 2 கப் வரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணோம்னா கட்டி விழுக ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு கிட்டத்தட்ட 1 கப்புக்கு மேலே தண்ணி தேவைப்படும். இது தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கலக்கிக்கணும். இந்த மாவை பாருங்க, நம்ம அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு ஆட்டினா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்துருக்குறேன், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. அவ்வளோதான், நம்மளுடைய ரெடிமேட் தோசை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. தவா சூடு பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நம்ம இந்த மாவை ஊற்றிடலாம். இது நீங்கள் மெல்லிசா கூட ஊற்றிக்கலாம், ஆனால் வெங்காயம் நறுக்கி போட்டனால அந்த அளவுக்கு மெல்லிசா நமக்கு ஊற்ற வராது. மேலே துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா சீஸ் கூட துருவி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி வச்சுருங்க. இதை அப்படியே எடுத்துட்டா கூட நல்லாயிருக்கும், நல்லா வெந்திருக்கும். ஆனால் கேரட் கொத்தமல்லிலாம் சேர்த்துருக்கிறனால அதை நம்ம திருப்பி போட்டு அந்த தோசைக்கல்ல அதுவும் நல்லா வெந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் திருப்பி போட்டுக்கிறேன். இதனுடைய கலர் பாருங்க, நல்ல ப்ரௌனா வந்திருக்கு. இந்த தோசை நல்லா கிறிஸ்பா வந்திருக்கு. இப்போ இதே பேட்டர் வச்சு சாஃப்டா ஒரு தோசை ஊத்தி காமிக்கிற பாருங்க. இது மேல கேரட் தூவிக்கலாம். நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணும்போது அதுலேயே கூட நீங்கள் கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி தோசையாக நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே கேரட் சேர்த்துனோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். லைட்டாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தோசை பாருங்கள், எடுக்கும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதனோட கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்பவே லைட்டாக கோல்டன் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நான் எதுக்காக இன்னொரு தோசை ஊற்றி காமிச்சேன்னா, இந்த மாவை வச்சு நம்மளால் கிறிஸ்பாகவும் தோசை ஊற்ற முடியும், சாஃப்டாகவும் தோசை ஊற்ற முடியும். அதுக்காக தான் நான் 2 தடவை ஊற்றி காமிச்சிருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலையே 10 நிமிஷத்தில் இந்த தோசையை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த தோசை பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு இன்றைக்கி நான் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.